விற்பனைய அணுகுமுறையுடன் தான் வேட்பாளர் தேர்வு நடக்கும் என தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற யாராலும் முடியாது என்று ஜோதிமணி பதிவிட்டு இருக்கிறார். ஜோதிமணி ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படின்னா காங்கிரஸ் சைட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத புரிந்து கொள்ளலாம். சரி, இவ்வளவு ஓப்பனா ஜோதிமணி பதிவிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி சம்மதம் இல்லாமல் செய்திருப்பாரா? ராகுல் காந்தி மைண்ட்ல ஏதோ ஓடிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் பாருங்க, ராகுல் காந்தி ஸ்டாலினோட போன்ல கூட பேச, ஒரு நிகழ்ச்சிக்காக குன்னூர் வரை வந்தவர், தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்தவர், ஸ்டாலினை சந்திக்கிறார். மற்ற ரிட்டர்ன் ஆயிட்டார். அநேகமா இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட ராகுல் காந்தி வருவாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அதுக்குள்ளேயும் பல தடவை மோடி வந்துட்டு போயிட்டாரு, அமித்ஷா வந்துட்டு போயிட்டாரு, பிஜேபி முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து வர்றாங்க. காங்கிரஸ் சைட்ல யாரு வரானா கிரீஷ் சோடங்க. ஏன்னா அவர் புகழ்பெற்ற மக்கள் தலைவர் இல்லையா? எங்க அவரை கோவால பிஜேபியில இருந்தவர், கோவால போனி ஆகல அப்படின்னு சொல்லித்தான் அவர் காங்கிரஸுக்கு வந்து அவரை தமிழ்நாடுக்கு இன்சார்ஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவரும் கொஞ்ச காலம் டிஎம்கேக்கு வெடி வைக்கிற மாதிரி தான் பேசி கொண்டு இருந்தார். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, இப்ப சத்தத்தை காணும். இப்ப திரும்ப ஜோதிமணி ஆரம்பித்து இருக்கிறார். ஜோதிமணி கூற்றிலிருந்து மொத்தமாக நாம் புரிந்து கொள்வது இதுதான். பலவீனமான வேட்பாளர்களுக்கு சீட்டுகளை பெற்றுத் தருகிற பணியை காங்கிரஸ் தலைமையே சிறமேற்கொண்டு செய்து வருகிறது. அது பணத்துக்காக செய்து வருகிறது. இது நான் வைக்கிற அலிகேஷன், ஜோதிமணி வச்சிருக்கிற அலிகேஷன். சோ இப்ப ஜோதிமணி சொன்னதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா காங்கிரஸ் பெறப்போகிற அந்த 28 தொகுதிகளும் பலவீனமான தொகுதிகளாக இருக்கும். அந்த தொகுதிகளில் பலவீனமான வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று தெரிகிறது. அப்படின்னா இது அல்டிமேட்டா அதிமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற லட்டு அப்படின்னு புரிஞ்சு கொள்ளலாம். அதனால்தான் ஜோதிமணி மேலும் கீழும் குதிக்கிறார்.